ஒரு எறும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள வந்து சுத்தமாவே வந்து பிடிக்கவே பிடிக்காதாம். அந்த எறும்புக்கு என்ன ஆசை அப்டின்னா, நம்ம போய் இந்த மனிதங்கள கடிச்சோனே, அடுத்த நிமிஷமே வந்து அந்த மனுஷன் வந்து இறந்து போகணும். அப்டின்ற மாரி வந்து அந்த எறும்புக்கு வந்து ஆசையாம். ஸோ இந்த ஆசை நிறைவேறணும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பவர் வேணும், சூப்பர் பவர் வேணும் அப்டின்னு நெனச்சுக்கிட்டு, சாமிய நோக்கி வந்து தவம் இருக்குது. இந்த எறும்பினுடைய தவத்த கண்டு மிஞ்சி போன சாமி வந்து நேர்ல வந்து அந்த எறும்ப கூப்பிட்டு, "உனக்கு என்னப்பா வரம் வேணும்?" அப்படின்ற மாரி வந்து சாமி கேட்குறாரு. திடீர்னு சாமிய பார்த்தோனே வந்து எறும்புக்கு வந்து கையும் ஓடல, காலும் ஓடல. என்ன செய்றது அப்படின்றதே டக்குன்னு வந்து தோணல. ஐய்யயோ! நம்ம என்ன வரம் கேட்கணும்னு நெனச்சதே மறந்துட்டோமே அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு டக்குன்னு அது அந்த படபடப்புல வந்து என்ன கேட்குது அப்படின்னா, கடிச்சோனே வந்து செத்துறணும் அப்படின்ற மாரி கேட்குது. கடிச்சோனே செத்துறணும் அதானே? சரி ஓகே. அந்த வரம் வந்து உனக்கு குடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சொல்லிட்டு போயிட்டாராம். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எறும்பு யாரெல்லாம் போய் கடிக்குதோ, கடிச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து அந்த இடத்த போட்டு தடவுவான். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா, அந்த எறும்புமே வந்து செத்து போயிரும். எப்பவுமே வந்து நம்ம இன்னொருத்தவங்கள அழிக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, அந்த கடவுளே வந்து வரம் குடுத்தா கூட அது நடக்காது. எப்பவுமே எண்ணம் போல தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையும் அமையும்.